விறுவிறுப்பா இன்னைக்கு வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கு. டெல்லி அப்புறம் ஈரோடு இடைத்தேர்தல்லாம் எப்படி பார்க்குறீங்க? டெல்லியினுடைய வாக்குப்பதிவு மிக நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு நாங்கள் தேர்தல் முடிவை எதிர்பார்க்கிறோம். இந்த முறை டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்கின்ற பொழுது எங்களால் உணர முடிந்தது. ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு இன்று அவர்கள் அதை எழுத துவங்கி இருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், அத்தனை எதிர்க்கட்சிகளும் புறக்கணித்து நான் மட்டுமே சாம்பியன் அப்படின்னு சொல்லி களத்தில் ஒத்தாளா நின்றுட்டு இருக்கிற திமுக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஈரோட்டினுடைய மக்கள் என்ன மதிப்பளிக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். யாருமே எதிர்க்கட்சிகள் இல்லாத போது கூட மக்களை அடைச்சு வைக்கிறது பணப்பட்டுவாடான்னு ஒண்ணுக்கு குறைவில்லாம அவங்க வழக்கமான பாணியில பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். யார் அந்த சாருங்கிறது மாநிலத்தில் அண்ணாமலை வெளியிடத்தான் போறேன், அந்த கால் டீடைல்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது எப்படி பார்க்க முடியும்? இல்லை, நீங்கள் அவரோட இதில் பார்த்துருப்பீங்க. அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் அவர் வெளியிட்டார் அப்படின்னு சொன்னால் அது அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவு. ஒரு சிபிஐ விசாரணை ஒரு விசாரணை போறக்கூடிய அளவிற்கு ஒரு கிரிமினல் சம்பவம் தமிழகத்தில் நடந்திருக்கு. அது தொடர்பாக ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு மாநில தலைவர் இந்த விஷயத்தை வெளியிடுறாருன்னா அது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அவமானம். அது 24 மணி நேரம் டைம் இருக்குது. தமிழக அரசு கவர்னரும் ஒன்னா வந்து பேசுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசுக்கும் கவர்னராக நியமிக்கப்படுவதற்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி மிக தெளிவாக நம்முடைய சட்டம் சொல்கிறது. அதனால நீதிமன்ற தீர்ப்பை எப்படி அமல்படுத்துறாங்க நாங்களும் உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். கோவை மெட்ரோக்கு 154 கோடி ஒதுக்கி இருக்காங்க, நிலம் எடுக்க இருக்காங்க முதற்கட்டமா. அதை எப்படி பாக்குறீங்க? சேம் டைம் இனி கூடுதலா நிதி ஒதுக்கி வேலையை வேகப்படுத்தணும்னு கோரிக்கை எடுத்து கோவை மெட்ரோ தொடர்பாக சட்டப்பேரவையில் முதல் நாள் ஆரம்பத்திலிருந்து முதல் பேச்சிலிருந்து நான் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கேன். அதனுடைய பணிகளும் நடந்துட்டு இருக்கு. அதனால தமிழக அரசு ஆரம்பத்தில் அவங்களோட அனுப்பும்போது கூட நிறைய டீட்டெயில் இல்லாமல் அனுப்பியிருந்தாங்க. அதை பற்றி நான் சுட்டி காட்டினேன். அதுக்கப்புறம் அது மெதுவாக துவங்கி இருக்கு. என்னவெல்லாம் மத்திய அரசினுடைய தரப்பிலே மாநில அரசுக்கு உதவி வேண்டுமோ அதை முன்னின்று பெற்று தருவதில் எப்போதும் நாங்கள் இருப்போம். நாளைக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுது. விஜய்க்கு ஆதரவு கொடுத்த மாதிரி அஜித்துக்கு ஆதரவு. நான் நேரம் கிடைச்சுன்னா கட்டாயம் போய் படத்தை பார்த்துறேன்ப்பா. நேரமே இல்லை, எல்லாம் எலெக்ஷன் வேலை அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கேன். நேரம் கிடைக்கும் போது நல்ல படம்னு வந்துச்சுன்னா நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா போய் பார்த்துறேன். தாவேக்கால ஜாதி ரீதியாகவும் பணத்தை கொடுத்து தான் போஸ்டிங் வாங்குறதாகவும் நிறைய பேர் ஒரு கட்சி ஆரம்பித்தவுடன் அதனுடைய முதல் நிர்வாகிகள் ஒரு அறிவிப்பிலேயே இவ்வளவு தூரம் குளறுபடிகள் இருக்கிறது என்றால் ஒரு அரசியல் இயக்கம் எப்படி அடுத்த பரிமாணத்திற்கு அடையும் என ஒரு சந்தேகமாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.